எல்லாரும் வாங்க. இந்த வருஷம் வந்துச்சு பாரு. ஆட விடுறாங்க சாமி ஏறுற போட்டு எல்லாத்தையும் கொண்டு விட முடியும். சேர்த்துக்கிட்டு உப்பு நம்ம தண்ணி கொண்டு வந்துடுவோமா? நம்ம தண்ணி நீங்க சாப்பிட்டு மாவு நிறைய இருக்கு, தண்ணி நிறைய இருக்கு. உன்னோட கை இருக்கு கூட நேரா வருதான் பாரு. நேரா இல்ல உருட்டையில சைஸ் பண்ணி பூரி திங்கிறதெல்லாம் போட்டி கிடையாது. எத்தனை பூரி உருட்டுறதுலாம் நீளம் பிடிச்சிட்டு உருட்டி விட்டு அப்படியே இதுதான் சுத்தமான உருட்டா இருக்கு. நான் இதெல்லாம் கொஞ்சம் வெடிப்பாக தான் இருக்கும். வெடிப்பு இல்லாமல் லேசாக வச்சு இந்த உருட்டு பெருசு இன்னும் நல்லா சின்னமாக்கிக்கிறோம். இதெல்லாம் இந்த சைடு நிறையா வந்துருக்கு. நீங்கள் பயங்கரமான உண்மையா இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆள் பண்ண இருக்கு. நான் ஒரு கட்டுக்கு போய் கட்டிக்கு வந்துடுறேன். வேற இல்லை நான் போய் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் இருங்க. அந்த மட்டும் தேன் மிட்டாய் சைஸில் தான் இருக்குது. தேன் மிட்டாய் ரவுண்டா இருக்கும். சட்டி ஏற்றி சட்டி ஏற்றி அண்ணன் வந்து நான் மச்சான் அடுத்து வா வேமா தனியாக மட்டை இருக்கு அதுல. கரெக்டாக இருந்தா கரெக்டாக வரணும். பாப்பா யார் தான் நிறையா தைக்கிறானு. சந்தனமும் இது எந்த ஊர்ல அவங்க வச்சோன்னு அச்சான் வேமா பண்ணு மச்சான். நாளாவே பாடு தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பா. அடுத்து இன்னொரு ரவுண்ட் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு அடுத்த ரவுண்டு ரெடி ஆயிடுச்சு. ஐநூறு இருந்தாலும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு கிண்டு அடுத்த ரவுண்ட் எடுத்துட்டு வரேன். எல்லாருக்கும் கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சா? கடைசி போறது அப்படிதான் இருக்கும். நல்லபடியா எல்லாத்தையும் என்ன எடுத்துரு மச்சான். பாஸ் எல்லாத்தையும் எடுத்து. ஏன்டா நம்மளா பாத்துக்கிட்டு இருந்தா இந்தாங்க இதை ரெண்டையும் கொண்டு போயிருங்க. எல்லாம் மாம்பழத்துல தானே கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் நான் தான் மச்சான் முக்கிய உடப்பேன். 40-30 வருஷம் வச்சிருந்த சைக்கிள் போயிட்டாங்க. அதுலேருந்து கோயில் கட்டிட்டு வந்தால நைட் பலாப்பழம் கொண்டுவாங்க. மல்லித்தலை, புதினா, நறுக்குன இஞ்சி, பச்சை மிளகாய். அது இப்படி வருது பண்ணிக்கிறா இங்கிட்டு வந்து. ஆமா வேற எங்க வரும்? அதுக்கு தான் இன்னைக்கு டென்ஷன் ஆயிட்டாரு. ஏய் இல்லடா தண்ணி கரண்ட் எது வேணும்? கையில் போட்டுரும். அதே போட்டுப்பாங்க. ரெண்டு பக்கம் போட்டு உள்ளே இருக்கு.
பிடிச்சிக்க பிடிச்சிட்டேன். இப்படி பிடிச்சிக்க பிடிச்சிக்கிட்டேன். இப்போதான் அற்புதம் நடக்க போகிறது. பார்த்தனே வாவ் மச்சான், இங்க வந்து பாருங்க மச்சான். அற்புதத்தை வந்து பாருங்க. பார்த்தனா நல்லா முன்னே வந்து வேஸ்ட் பீட்ரூட்டில் தான்டா வரும். கீழே தூக்குற, கீழே இறக்குன்னு வை, பொரியல் பண்ணிக்கிறோம். போதும்டாயினாரு எடுத்துகிட்டு போகிறேன். கையை பார்த்து நறுக்கி என்கிட்ட கொடுங்க. இந்தபடி கொட்டை நம்மகிட்ட கொடுத்துருங்க. அதில் அவ்வளோதான் வரும், கொடுங்க. என்னண்ணா ஓடுதா? என்னண்ணா புளிஞ்சாம் பிடிச்ச மாதிரி ஓடி பிடிச்சிருக்காங்க. மாம்பழ சுவை சொல்லவா வேணும். அந்த இதை எடுங்க. தோல் வராமல் வச்சு போட்டுறாயினாரு. ஒரே ஏரோப்ளேன் டயரில் தன் கையே தனக்குள் இல்லை. தண்ணி கலந்துருவா. சும்மா தான் சொன்னேன். சிறு சிறு ஊற்றேன் படிச்சுக்கிறேன். ரெம்பிச்சான் பாது. அப்படின்னு போயிட்டு அது அந்த மரத்துல விழுந்து முளைச்சதுடா. அது விவரம் தெரியாம இருக்காப்புலங்க. என்னது? உரிக்கிற கல்லாம் வந்துச்சு, மசிக்கிற கல்லாம் அதை விட ஈஸியாக அதுமே. எனக்கு சின்ன மசியல் ரொம்ப காருச்சுன்னா அதை சொல்லலடா. காரம் அதிகமாக போயிரும்ல. உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி அண்ணே காலையிலே சொன்னிச்சுல்ல. பொடியா நறுக்குன வெங்காயம் என்னது? வறுத்து அரைச்ச மிளகாய் பொடி எல்லாத்துக்கும் காரணம் சின்ன ஆளு தான். மூக்கில் கொண்டு போய் பெப்பர் பொடியை வச்சா சும்மா வருமா வராதா? முணுக்குன சீரக பொடி போதும்டாயினாரு. முணுக்குன மிளகு தூள் முணுக்குன கல்லுப்பு எதுனாலும் தெரியாம அருவா போட்டு தேய்ச்சா என்ன ஆகுறது? பாவம். நம்ம தண்ணி ரெடி பண்ணிடலாம். ஆட்டுக்கல்ல ஆட்டி எடுத்த இஞ்சி பச்சை மிளகாய் மல்லித்தலை புதினா பச்சை தண்ணி வறுத்து அரைச்ச சீரக பொடி கிண்டிக்கணா. புளி தண்ணி ஓகே முணுக்குன கல்லுப்பு கொஞ்சம் படிக்க. ஓகே. அடிப்பம்பு எனக்கு கண்ணு தெரியல, நீங்கள் எல்லாம் பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்குண்ணே. புளிஞ்சி எடுத்த புளி தண்ணி பச்சை தண்ணி சுத்தமான பணம் கருப்பட்டி வறுத்து அரைச்ச மிளகாய் பொடி முணுக்கின கல்லுப்பு வறுத்து அரைச்ச சீரக பொடி அடுத்த பொடியை போடுவான். கீழே ஊற்றி விடாம ஊற்றி. போதும் 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 போதும். கண்டிப்பாக. நீ வரியா? தயிர் முணுக்கின கல்லுப்பு தயிர் பூரி மட்டும் நான் 8 தும்பேன். தயிர் 1/2 லிட்டர் யாரோ காலி பண்ணிட்டியா? தாத்தா தான். பீட்ரூட்லாம் ரெடினா மச்சான். டம்ளர் கொண்டு வாங்க மச்சான். பீட்ரூட்டி சாறு கலரை பாரு. பச்சை தண்ணி பார்த்துக்க. அரைச்சு புளிஞ்சு எடுத்த இஞ்சி சாறு எலுமிச்சம்பழம் சாறு முணுக்குன கல்லுப்பு கரண்டியை பார்த்துக்கண்ணா. பீட்ரூட் மாதிரி ஊற்றுது. இது மெரூன் கலர். மெதுவா மெதுவா மெதுவா. போதும் போதும் போதும்.
நசுக்கி எடுத்த மாம்பழச்சாறு, பச்சை தண்ணி, சுத்தமான பணம் கருப்பட்டி. What do you mean? தம்பி பார்க்கல மக்களே தொடர்ந்துட்டே வேணும். போதும் ஆமாம் ஆமாம் கரெக்டு தான். இப்போ புரியுதா? இல்லை பார்த்து பார்த்து. எப்படி நான் போட்ட புரியாது. நான் என் பேர் இருக்குன்ற அதில் நம்ம உடத்து சாப்பிடுவோம். உங்க வாய்க்குள்ள இந்த பூரி போயிருமாதா? புளி தண்ணி குடிங்க. அடுத்து வந்து இதுக்கு தான் மிச்சரு, தயிருக்கு மசாலா தேவையில்லை. மசாலா ஆனால் நானே அள்ளிப்படுவேண்ணா. இந்தாரு மாம்பழம். ஆனா ஏதாவது சாப்பிட்டு சாயந்தரம் பார்ப்போம். எவ்வளோ நேரம் காத்திருக்குது? மாம்பழம் எடுத்துறேண்ணா. ஒன்று ஒன்று ஒவ்வொரு சுவையா. புளிப்பு தண்ணி, பீட்ரூட்டு, இந்த பண்ண மசாலா கூட சேர்த்துடுறா. காரத்துக்கு அடுத்து ஒரு இனிப்பை போடு. ஏன்னா தயிரில் கொஞ்சம் மிச்சம் போடுறாங்க. பீட்ரூட்டு சாப்பிட வேணாம். தயிரை போட்டு அதில் அப்படியே கொஞ்சம் மிச்சரை தூவி சொல்லிக்கணும். நம்ம கொஞ்சம் ஏய் விளவிடா மாம்பழச்சாறு. தயிரில் அப்படியே மிச்சர் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ இரு மேலே கொஞ்சம் போடுறேன். நான் காரத்தை சாப்பிட்டு அதோட அந்த இனிப்பை ஒன்றா பிடிச்சி ஒரு 5 ஜூஸையும் பிடிச்சிக்கணும். எல்லா ஜூஸையும் பிடிக்கிறீங்க. 5 ஜூஸையும் பிடிச்சிக்கிறோம். போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கு. 5 தண்ணியும் கலந்தது. அடிச்சு ஏத்து ஒரு ஏத்து. இவடா வடிவடா. புளிப்பு தாண்டா அவ்வளோ சூப்பராக இருக்கு. எனக்கு கொஞ்சம் அப்படியே மாம்பழத்தை குடிச்சிட்டு அது மேலே கொஞ்சம் மிச்சர். மெச்சர் பண்ணுங்க. மெச்சர் வாங்கணுமா? மெச்சர் வேற லெவலு. பீட்ரூட் தண்ணி இஞ்சிக்கு செம்மையா இருக்கு. அந்த மாம்பழத்துல அந்த மாம்பழ சுவையோட அந்த பானிபூரி சாப்பிட்றதுக்கு அமோகம் அமோகம். தயிரும் இனிப்பு சேர்ந்து திங்க அப்படி இருக்குங்க. ஆடி பொலி சம்பவம் காரத்துக்கு அதுவே இது புளிப்பு சாப்பிட்டோம்னா சாப்பாடு. நல்லா இருக்கா ஐயா?